ஹாய் ஹலோ வெல்கம். அம்மையா 3 மகளுக்கு தாயானால் அந்த 3 மகள்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் கருப்பா அசிங்கமா பிறந்திருக்காங்க. அந்த குழந்தைங்கள அவங்க ஒரு சுமையா தான் நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. துரதிருஷ்டவசமாக அந்த குழந்தைங்க அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தை கூட கொஞ்சம் அவங்க சாயல் எதுவுமே இல்ல. ரொம்ப கருப்பாவும் அசிங்கமாவும் பார்க்கவே யாரும் ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கிற மாதிரி இல்லாம ரொம்ப கருப்பா ரொம்ப பார்க்க அசிங்கமா இருக்கிறாங்க. அந்த குழந்தைங்கள அவங்க சுமையா கருதக்கூடிய கட்டாயம் அவங்களுக்கு ஏற்பட்டது. அம்மையா தன் 3 குழந்தைங்க நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. 3 பிள்ளைங்களையும் கல்யாணம் பண்ணிக்க யாருமே விரும்பவே இல்ல. யாருமே அவங்க கிட்ட உறவை மேற்படுத்திக்கும் விரும்பவே இல்ல. அந்த 3 குழந்தைங்களும் நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட ரொம்ப வேண்டுறாங்க. கடவுள்கிட்ட தினந்தோறும் தான் வேண்ட ஒரே விஷயம் என்ன, தன் 3 மகளுக்கும் நல்லபடியா திருமணம் ஆயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா கருப்பா இருந்தா கூட சரியா அழகாவது இருக்கலாம், அழகும் கிடையாது. ஏன் கடவுள் என் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சோதனை நடத்தினாருன்னு மனசுக்குள்ளேயே நினைச்சு வருத்தப்படுறாங்க அம்மையா. அம்மையாக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடவுள்கிட்ட வேண்டுறாங்க. ஒரு பெண் திடீர்னு தன் 3 மகளையும் அழைச்சிட்டு வராங்க. நான் அவங்க 3 மகளையும் திருமணம் பண்ணிக்கிறேன்றாங்க. அம்மையாக்கு ஒரே அதிர்ச்சி. என்னது நம்ம 3 கருப்பான அழகில்லாத பெண்களை திருமணம் பண்றாங்களா அப்படின்னு ஒரே ஆச்சரியம். அம்மையா சொல்றாங்க, என்னால் நகைலாம் போட முடியாது அப்படின்றாங்க. நீங்க எதுவுமே போட வேண்டாம், நாங்க திருமணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சில நிபந்தனை இருக்குன்னு. என்ன நிபந்தனை அப்படின்னு சொல்றாங்க, அமாவாசை 14வது நாள் மட்டும்தான் நீங்க உங்க பெண்களை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு உங்க பெண்களை நீங்க பார்க்கவே கூடாது. நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மாசம் அமாவாசை அன்னைக்கு மட்டும் தான் நீங்க உங்க பெண்களை பார்க்கணும் அப்படின்றாங்க. சரின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அமாவாசை 14வது நாள்ல போய் பாக்குறாங்க. பெண்களை பார்த்து ஒரே அதிர்ச்சி விடுறாங்க. அங்க அம்மையாக்கு நேர்ந்தது என்ன? அம்மையா சின்ன பிள்ளையா இருக்கும் போது தன்னோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க தன் தாய் தந்தையரோட. அவங்க கிராமத்துல நிறைய மழை பெஞ்சிட்டு இருக்கு. அம்மையா கேட்கிறா தன் தாய் தந்தையிட்ட, அம்மா கடவுள் கருணை உள்ளம் படைச்சு வரல, இவ்வளவு மழை நமக்கு தர்றாருல அப்படின்னு சொல்லிட்டு அம்மையா தன் பெற்றோரோட கேக்குறாங்க. அப்ப அம்மையோட பெற்றோர் சொல்றாங்க, கடவுள் கருணையும் அதிகமா கொடுத்தா நமக்கு கஷ்டம் தான். இப்ப தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருந்தா யாரும் வேலைக்கு போக முடியாது, வேலைக்கு செல்ல முடியாது. அதனால நிறைய பேருக்கு சிரமம் ஏற்படும். அதே மாதிரி தொடர்ந்து வெயில் அடிச்சிட்டு இருந்தாலும் தண்ணி பஞ்சம் ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால கடவுள் கருணையும் அளவா இருக்கணும், கோபமும் அளவா இருந்தா நமக்கு நல்லது. இல்லாட்டி நம்ம தான் நம்ம வாழ்க்கையில கஷ்டப்படுவோம்னு நினைச்சிட்டே இருக்காங்க. அம்மையா அப்படி நினைச்சிட்டே குழந்தை பருவத்துல நினைச்சிட்டே இருக்காங்க. சில நாட்கள்ல வளர்ந்துடுறாங்க. அம்மையா தன்னோட வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. திருமணம் பண்றாங்க. திருமணம் பண்ண உடனே மாமியார் எப்ப குழந்தை பெற்று தருவன்னு அம்மையாவை போட்டு தொந்தரவு பண்ணிட்டே இருக்காங்க. அம்மையா கருவுற்றாங்க. ஒரு பெண் குழந்தை பிறக்குது. எவ்வளவோ அம்மையா கடவுள் கிட்ட கேக்குறாங்க, ஒரு ஆண் குழந்தை வேணும், ஏன்னா இந்த குடும்பத்துல நான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மையாக்கு தொடர்ந்து 3 குழந்தைகள் பாத்தீங்கன்னா பெண் குழந்தையாவே பிறந்துடுது. அம்மையா வேற வழி இல்லாம, ஐயோ ஏன் கடவுள் எனக்கு இவ்வளவு கருணை பொழிஞ்சிருக்காரு, எனக்கு இந்த இவ்வளவு கருணை எனக்கு பொழிஞ்சது கூட எனக்கு கஷ்டமா தான் இருக்கு அப்படின்றாங்க. அப்ப மாமியார் எப்பவுமே பெண் பிள்ளையை பெற்றுட்டான்னு சொல்லிட்டு அம்மையாவை திட்டிகிட்டே இருக்காங்க. அம்மையாவை முகம் சொல்லிக்கிறதும் வேண்ட வெறுப்பா பேசுறதும் இப்படியேதான் இருக்கு அம்மையோட வாழ்க்கை. அம்மையா மாமியார் சொல்றா, கடவுள் நம்ம கருணை தானே அத்தை காமிச்சிருக்காங்க, ஏன் இந்த குழந்தைங்களை எப்படி திட்டுறீங்கன்னா, பெண் பிள்ளை என்னைக்குமே சுமைதான், எனக்குமே ஞாபகம் வச்சுக்கோ, இது சுமைதான் 3 பேர்த்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மையாவை ஒரு மாதிரி கேவலமா பேசிட்டே இருக்காங்க. அம்மையோட கணவர் பாத்தீங்க அப்படின்னா, நீ அடுத்த ஆண் குழந்தை பிறக்கலன்னா நீ இந்த வீட்டுக்காருக்கு கொண்டா நான் இன்னொரு திருமணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு அம்மையா கொடுமைப்படுத்திட்டு இருக்காரு. மாமியார் கிட்டையும் கணவர் கிட்டையும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த குழந்தைங்களை வளர்த்துட்டு வராங்க அம்மையா. இப்படியே வாழ்க்கை வாழ்ந்துட்டே வராங்க. தன்னோட கணவர் வெளியில போறாரு, வேலை விஷயமா வெளில போறாரு. மறுநாள் பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் தூக்கிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. அதாவது அம்மையோட கணவர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாரு. இறந்த உடனே அம்மையோட வாழ்க்கையை திருப்பி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அம்மையாக்கு எந்த வேலையும் தெரியாது, எதுவும் தெரியாது. தன் கணவர் தன் மாமியாரோட வாழ்ந்துதான் பழக்கம். அம்மையா தன் 3 குழந்தைங்க வச்சு எப்படி நான் வாழ்க்கை வாழ போறேன்னு ரொம்ப கஷ்டப்படுறா, வேதனைப்படுறா. ஏன்னா 3மே சின்ன சின்ன குழந்தைங்களா இருக்கு. அந்த குழந்தைங்க பாத்தீங்க அப்படின்னா 3மே ரொம்ப கருப்பாவும் அசிங்கமாவும் இருக்கு. கருப்பா இருந்த கூட அழகாவும் கலையாவும் இல்லைன்னு நினைக்கிறான். அம்மையா தன்னோட குழந்தைய நினைச்சு வருத்த வேதனைப்படுறான். ஏன் கடவுள் எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட ஒரு குழந்தைய கொடுத்துட்டாரு, நான் மட்டும் வாழ்க்கையில இப்படி கஷ்டப்பட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கான். சரி, அப்புறம் அம்மையா அப்படியே நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருந்தா நம்ம வாழ்க்கையை வாழ முடியாது. நம்ம வாழ்க்கை நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம வாழ்ந்தே ஆகணும். நம்ம குழந்தைங்க பசியும் பட்டினியுமா இருக்கிற மாதிரி ஆயிடும். அதனால நம்ம குழந்தைங்களுக்காக தான் வேலை தேடணும்னு சொல்லிட்டு வீட்டு வேலைக்கு போக ஆரம்பிக்கிறேன். வீட்டு வேலைக்கு போய் அந்த குழந்தைகளுக்கு நல்ல சாப்பாடு தரான், நல்ல கல்வியும் தரான். அந்த குழந்தைங்களுக்காக நல்ல பெரிய குழந்தைங்களா வளர்ந்துட்டாங்க குழந்தைங்க. அப்ப அம்மா என்ன பண்றான், இந்த 3 குழந்தை திருமணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு தன் சொந்த உறவினர் பெண்ணை கூப்பிடுறாங்க. உறவினர் பெண்ணை கூப்பிட்டு இந்த மாதிரி என்னோட பெண் பிள்ளைக்கு மாப்பிள்ளை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அந்த உறவினர் பெண் என்ன பண்றாங்க அப்படின்னா, உங்க பொண்ணை காமிங்க, மாப்பிள்ள ஒருத்தர் இருக்கான், என் பையனே இருக்கான், இளவரசர் போல இருப்பான், அழகா இருப்பான், நல்லா சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அம்மா என்ன பண்ண, தன் மகள் மரியாவை கூப்பிடுறான். மரியாவை பாத்தீங்க அப்படின்னா, மரியாவை பார்த்தோன்னே அந்த உறவினர் பெண்ணுக்கு பார்த்த உடனே ஒரே முகம் சொல்லிக்கிறாங்க. இவ்வளவு ஒரு அசிங்கமான பெண்ணை தான் நீ சொன்னியா? நான் பெண் உன்ன மாதிரி நல்லா அழகா நல்லா செக்க சிவப்பா இருப்பான்னு நினைச்சேன். இது என்ன கருப்பு புள்ளி மாதிரி இருக்கு, இவ்வளவு மோசமான பொண்ணு நான் பார்த்ததே கிடையாது. இந்த பேய் மாதிரி உள்ள பொண்ணு தான் என்னோட பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? அப்படிலாம் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. இந்த பேயை யார் கல்யாணம் பண்ணிப்பா? பார்க்கவே இவ்வளவு மோசமா கன்றாவியா இருக்கா இவ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா பேசிட்டு போயிடுறாங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப வருத்தப்படுறாங்க. அந்த மனதளவுல ரொம்ப வேதனைப்படுத்திட்டு போயிடுறாங்க. அப்ப மரியாவுக்கு பாத்தீங்க அப்படின்னா வயசு அதிகமாயிட்டே போகுது. மரியாவுக்கு நரமுடியும் வர
வர அளவுக்கு ஆயிடுச்சு. முதல் மகளுக்கு திருமணம் பண்ணாம 2 மகளுக்கு எப்படி பண்றதுன்னு ஒரே யோசனையா இருக்கு அமையா. உறவினர் பெண்கள் எல்லாரும் பாத்தீங்க, மைத்துனர் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிடுது. பெண் பாக்குறாங்க, உடனே திருமணம் பண்றாங்க, கல்யாணம் ஆயிடுறாங்க, எல்லாருக்குமே 2 குழந்தைங்களுக்கு தாயாவும் ஆயிடுறாங்க. ஆனா அமையாவுக்கு தன் 3 மகளுக்கு திருமணம் நடக்கலன்னு ரொம்ப வருத்தம், வேதனை போயிட்டே இருக்கு. ஏதாவது ஒரு கடவுள் வழி காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேதனைப்படுறா. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்றா, தன்னோட 3 மகளுக்குமே திருமணம் நடக்கலன்னு சொல்லிட்டு கடவுள் கிட்ட ரொம்ப வேண்டிட்டே இருக்கா. மரியாவுக்கு வயது ஆக ஆக என்ன பண்றா, தன்னோட 2 இளைய சகோதரி மேலேயுமே ரொம்ப கோவப்பட்டுட்டே இருக்கா. ஏன்னா அவளுக்கு திருமணம் நடக்கலன்ற ஒரு கடுப்புல என்ன பண்றா, அந்த 2 தங்கச்சிங்களுமே எப்பவுமே முகம் காமிச்சிட்டே இருக்கா. அப்ப அம்மையா சொல்றா, ஏன் அவங்க மேல எப்பவுமே கோவமாவே இருக்க அப்படின்றா. கோவமா இருக்காதம்மா அப்படின்றா. அப்ப உறவினர் பெண் ஒண்ணு அம்மையாவை பார்க்க வராங்க. அம்மையா பார்க்க வந்தா என்ன சொல்றாங்க, அந்த உறவினர் பெண் என்ன சொல்றாங்க, உன் பொண்ணெல்லாம் ரொம்ப நாள் வச்சுக்காத, உன் பொண்ணு அழகாவும் இல்ல பாக்குறதுக்கு, யாராவது ஒண்ணு வயசானவங்களுக்கு திருமணம் பண்ணிடு, இல்லையா இந்த டைவர்ஸ் ஆனவங்க இருக்காங்க பத்தி அவங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா அந்த 3 பெண் பிள்ளைங்களை பார்த்துட்டு பேசிட்டு போயிடுறா. அப்ப மரியாக்கு ரொம்ப கோவம் தருது. அம்மா, எங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுக்க முடியலன்னா கூட பரவாயில்ல, விட்டுடுங்க, ஆனா எங்களை ரொம்ப இழிவுபடுத்தி பேசாதீங்க, நாங்க ஏதோ ஒரு பிறவில பண்ண பாவமானு தெரியல, உங்களுக்கு இவ்வளவு அசிங்கமாவும் கருப்பாவும் கேவலமாவும் பறந்துட்டோம், நீங்க ஒரு நாள் எங்களை அசிங்கப்படுத்துறீங்க, வேதனைப்படுத்துறீங்க, தயவு செய்து என்ன பண்ணுங்க, எங்களை விஷம் கொடுத்து கொன்னுடுங்க, இப்படி ஒரு கேவலமான வார்த்தை பேசுறதுக்கு நீங்க கொன்னுடுங்கன்னு சொல்றாங்க. அப்ப அம்மையா உட்காந்து அழறானே. உடனே அம்மையா கோவத்தை என்ன பண்ணா, நீங்க எனக்கு சொமதான், உங்களை நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும், என் வாழ்க்கை முழுதும் என் கூட இருக்கலாம் நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அம்மையும் கோவமா பேசுறான். உட்காந்துட்டு எல்லாருமே உட்காந்துட்டு அழறாங்க. அப்புறம் அம்மையை கண் தொடச்சிட்டு, நீங்க என்னைக்குமே எனக்கு சந்தோஷமான பிள்ளைகள் தான், காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு, அந்த மாதிரி நீங்க எனக்கு என் பிள்ளைகள் என்னைக்குமே அழகான பிள்ளைகள் தான் என்ன பொறுத்த வரைக்கும், அதனால இதை பத்தி நான் எதுவும் வருத்தப்படாதீங்க, கண்டிப்பா உங்களுக்கு கல்யாணம் நடக்கும், கடவுள் காரணம் இல்லாம தள்ளி போட மாட்டாரு, நான் கடவுளை ரொம்பவே நம்புறேன், கண்டிப்பா உங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படின்றாங்க. இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் ஒரு பெண் பாத்தீங்கன்னா பணக்கார பெண் மாதிரி இருக்கு, அந்த வீட்டுக்கு வராங்க. கதவு தட்டுறாங்க. அம்மையா வெளில வராங்க. யார் வேணும் உங்களுக்கு அப்படின்றாங்க. இல்ல இந்த 3 பெண் பிள்ளைகள் இருக்காங்க, இந்த வீடு தானா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமாங்க, வாங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. என்னங்க அப்படின்னா, இல்ல அந்த 3 பெண் பிள்ளைங்களும் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னாங்க. 3 பெண் பிள்ளைகளுமே கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு வெளில 3மே வராங்க. 3 மகளுமே வெளில வராங்க. வெளில வந்தாங்க பார்த்தோன்னே அந்த பெண் என்ன சொல்லுவாங்களோ வேண்டாம் தான் சொல்லிட்டு போறாங்க. ஏன்னா இவங்க ரொம்ப வசதியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மையா தன் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறான். பணக்கார பெண் பார்த்தீங்கன்னா, எனக்கு 3 பெண்ணுமே சந்தோஷமா இருக்கு, 3 பெண்ணுமே ஏத்துக்கிறோன்னே அம்மையாக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. இவங்களை பார்த்தா பணக்காரா இருக்காங்க, ஆனா தன் 3 பெண்களுக்குமே மருமகளாக்கிக்கிறேன்னு சொல்றாங்களே, எப்படி இது ஆச்சரியம், என்ன இது, இவங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆமா, எனக்கு உங்க 3 மகள்களையும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. உங்களுக்கு சம்மதம் அப்படின்னா அடுத்த நாள் நான் என் மகன்களை கூட்டிட்டு வரேன், 3 மகன்களையும் கூட்டிட்டு வரேன், உங்களுக்கு சம்மதம்னா அடுத்த நம்ம கொஞ்ச நாளே திருமணம் வச்சுக்கிறாங்க அப்படின்றாங்க. அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். சரி, என் மகன்கள் வரட்டும், ஒருவேளை அசிங்கமா இருப்பாங்க போல இவங்க பிள்ளைங்களும் நம்ம மகள்கள் மாதிரி அப்படின்னு நினைச்சிட்டு அம்மா என்ன சொல்றாங்க, சரி சம்மதம் சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் பாத்தீங்க அப்படின்னா 3 மகன்களையும் அந்த பணக்கார பெண் அழைச்சிட்டு வராங்க. 3 மகன் பாத்தீங்கன்னா ஹீரோ மாதிரி இருக்காங்க, இவ்வளவு அழகான பசங்க, நம்ம பெண்ணுக்கு மாப்பிள்ளையா, ஐயோ ஒரே சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு அம்மையாக்கு தலைக்கால் புரியல, ஒரே சந்தோஷம் அப்படின்றாங்க. அப்ப அம்மையா அந்த பணக்கார பெண் கிட்ட சொல்றாங்க, நான் நிறைய வரதட்சணை தர முடியாது, என்னால என் 3 மகள்களை வளர்க்கறதே ரொம்ப கஷ்டப்பட்டேன், என் கணவர் இல்லாம நான் ரொம்ப வளர்க்கறது ரொம்ப கஷ்டப்பட்டேன், 2 வேளை சாப்பாடு தான் எனக்கு அவங்களால போட முடிஞ்சது, இதனால அவங்களுக்கு பெருசா செய்ய முடியாது அப்படின்றாங்க. அப்ப அந்த பணக்காரர் பெண் என்ன சொல்றாங்க, நீங்க 1 ரூபாய் கூட செலவு பண்ண வேண்டாம், எல்லாமே செலவு பண்ணி நானே திருமணம் பண்ணிக்க நானே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, என் மகன்களை பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிடிச்சிருக்குன்னு சொன்ன உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, அடுத்த நாள் பாத்தீங்க அப்படின்னா நகை எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டு அந்த சம்பிரதாயப்படி எல்லாமே எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. ஊர் மக்கள் சில பேரை கூப்பிடுறாங்க. ஊர் மக்கள் எல்லாருக்குமே ஆச்சரியம், இந்த அசிங்கமான பெண்களுக்கு இவ்வளவு அழகான மாப்பிள்ளைகளா? அது மட்டும் இல்லாம அந்த பணக்கார பெண் ஒரு ரூல்ஸ் போடுறாங்க அப்படின்னா, உங்க 3 மகளும் திருமணம் பண்ணா ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அம்மையா கேக்குறாங்க, என்ன கண்டிஷன் சொல்லுங்க அப்படின்றாங்க. நீங்க உங்க மகள 6 மாசம் கழிச்சு தான் பார்க்கணும் அப்படின்றாங்க. என்ன சொல்றீங்க, நான் என் மகள்கள் எப்படி பிரிஞ்சிருப்பேன், நடுவில் இது என் குழந்தைங்க எப்படி வாழ்றாங்கன்னா பார்க்கணும் இல்லையா அப்படின்றாங்க. அப்படி உங்களுக்கு மாசம் வரணும்னா நீங்க மாசம் அமாவாசை 14வது நாள் வரும், அப்ப அந்த 14வது நீங்க பார்த்துட்டு போகலாம், மற்ற எந்த நாளும் நீங்க வரக்கூடாது அப்படின்றாங்க. 6 மாசம் கழிச்சு நீங்க எந்த நாள்ல வேணா நீங்க பார்த்துட்டு போகலாம் அப்படின்றாங்க. ரொம்ப யோசனையோட சொல்றாங்க. சரி, நம்மளால திருமணம் பண்ணி வைக்க முடியாது, ஏதோ கடவுள் புண்ணியத்துல நமக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு, நம்ம இந்த வரனை மிஸ் பண்ணிட வேண்டாம், நல்லபடியா சரி நம்ம சம்மதம் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, சரின்னு சம்மதம் சொல்லிட்டாங்க. பணக்காரர் பெண் அடுத்த நாளே திருமணத்தை நிச்சயம் பண்றாங்க, நிச்சயதார்த்தம் பண்றாங்க. அதுக்கு மறுநாள் என்ன பண்றாங்க, திருமணம் பண்ணிடுறாங்க. அம்மையா சில உறவினர்கள் எல்லாம் கூப்பிட்டு திருமணம் பண்ணிடுறாங்க. நல்லபடியா திருமணம் முடியுது. திருமணம் முடிஞ்சு சில நாட்கள் ஆகுது. அம்மையாவுக்கு தன்னோட மகள்கள் ஞாபகமாவே இருக்கு. ஏன்னா மகள்கள் கூட வாழ்ந்துட்டாங்க. மகள்கள் பிரிஞ்சு போனது உடனே ஒரே வருத்தமா இருக்கு. எப்ப அந்த 14வது நாள் வரும்னு காத்துட்டே இருக்காங்க, தன் மகள்களை போய் பார்க்கலாம் அப்படின்னு. 14வது நாள் போய் பாக்குறாங்க. அந்த வீடு பாத்தீங்கன்னா அரண்மனை போல இருக்கு. உள்ள போய் நுழையறதுக்கு பாக்குறாங்க. அப்ப வாட்ச்மேன் வெளில நிப்பாட்டி சொல்றாங்க, யார் வேணும்? இல்ல, நான் அந்த மாதிரி 14வது நாள் என்ன வர சொன்னாங்க, என் மகள்கள் எல்லாம் திருமணம் பண்ணி கொடுத்துருக்கேன், அதனால நான் அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி இருங்க, நான் போய் கேட்கறேன் உள்ள போயின்னு சொல்லிட்டு உள்ள போய் வாட்ச்மேன் போய் கேட்டு வராரு. யாரும் உள்ள அனுமதிக்காதீங்க, அந்த
ஓனர் அம்மா சொல்லிடுறாங்க. சொல்றதால வாட்ச்மேன் என்ன பண்றாரு, தன் அம்மையாவை உள்ள அனுமதிக்கல. ஏன்னா அம்மையா எவ்வளவு வருத்தப்படுறா, வேதனைப்படுறா, தயவு செய்து நான் அனுப்பி விடுங்க, நான் என் மகள்களை பார்க்கணும், நான் என் குழந்தைகளை பார்க்காம எனக்கு மனசு ஒரு தவிப்பாவும் இருக்கு, வேதனையாவும் இருக்கு அப்படின்னு சொல்றா. இல்ல என்னை வந்து உள்ள அனுமதி கிடையாது, நீங்க இங்க இருந்து போலன்னா எனக்கு வேலை போடும், நான் குழந்தை குட்டிக்காரன், அதனால நீ எனக்கு வேலை போடுச்சுன்னா என் குழந்தை எல்லாம் ரொம்ப கஷ்டப்படும், குடும்பம் கஷ்டப்படும், தயவு செய்து உங்களை ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன், நீங்க வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அம்மையா அழுதுபடியே என்ன பண்றா, தன் மகளை நினைச்சு வரா. அப்புறம் நைட் எல்லாம் தூக்கம் இல்லாம தவிக்கிறா. உற்றார உறவினரை பேசியிருப்பாங்க, இவளுக்கு பத்தியா இவளுக்கு ஏதோ அதிர்ஷ்டம் இருக்கு, நல்ல உறவினர் வந்திருக்கு, ஒருவேளை இந்த பெண்களை கூட்டிட்டு போய் அவங்க வேலைக்காரியா வச்சுப்பாங்களோ, தெரியாம பெண் கொடுத்துறாளோ அப்படின்னு சொல்லிட்டு உறவினர் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அவளுக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. தன் குழந்தைய வேலைக்காரி போல யாராவது வச்சிருப்பாங்களோ, மருமகளா எல்லாம் வச்சிருப்பாங்களோ, ஆனா தன் குழந்தைங்களை மகளா பாத்துக்கிறது தானே அந்த பணக்கார பெண் சொன்னாங்க. கண்டிப்பா நம்ம இப்படி நினைக்க கூடாது, நம்ம ஏன் இப்படி நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா, ஒரே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறா தன்னையே. அவளால இரவு சந்தோஷமா தூங்க முடியல, தன் 3 மகள்கள் நினைப்பாவே இருக்கு. அப்ப என்ன பண்றா, மறுநாளும் அந்த அரண்மனைக்கு போய் பாக்குறா. அந்த அரண்மனைக்கு போற அந்த வாட்ச்மேன் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க மறுநாளும் வந்துட்டீங்களா, ஏன் இந்த மாதிரி எனக்கு தொந்தரவு பண்றீங்க, தயவு செய்து நீங்க வராதீங்க, நீங்க போங்க, உங்களை அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லி எனக்கு அங்க ஓனர் அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க. அப்ப என்ன பண்றா அம்மையா, நம்ம மகள்கள் நிலைமை எப்படி இருக்கு நம்ம பார்க்கணும், அதனால கண்டிப்பா நம்ம இங்க இருந்து போக கூடாது, நம்ம மகளை பார்த்துட்டு தான் போகணும், ஒரு தீர்மானமா ஒரு முடிவு எடுக்கிறாங்க அம்மையா என்ன பண்றா, அந்த அரண்மனைக்கு ஆப்போசிட்ல ஒரு தெரியாதனமா நின்று பார்த்துட்டே இருக்கா. அப்ப வாட்ச்மேன் கூட சொல்றாங்க, நிறைய பேர் இந்த 1 மணி நேரம் கழிச்சு வேலைக்கு வருவாங்க, நிறைய வேலை பேர் வருவாங்க, அரண்மனையோட ஓனரை பார்க்கறதுக்கு சில பேர் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப அம்மையா என்ன நினைக்கிறா, இந்த கெஸ்ட் இவங்களை பார்க்க போகும்போது நம்மளும் அவங்க கூட சேர்ந்து போயிடணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கா. இந்த 1 மணி நேரம் கழிச்சு கேட் திறக்கிறாங்க. அந்த 1 மணி நேரத்துல என்ன பண்றா, அம்மையா உள்ள போயிடுறா. அம்மையா உள்ள போய் தன் மகள் எங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்குறா. அப்ப உள்ள காவலாளர்கள் என்ன பண்றாங்க, தடுக்கிறாங்க. யார் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் என் 3 மகளை திருமணம் பண்ணி கொடுத்துருக்கேன், யார் நீ என்ன தடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மையா ரொம்ப கோவமா சொல்றாங்க. கோவமா சொல்லிட்டு போய் பார்த்தாங்க அப்படின்னா, அம்மையா பார்த்துட்டு ஒரு அதிர்ச்சி அடையறா, தாங்கிக்க முடியல. என்னது பிள்ளைங்க இந்த கோலத்துல இருக்காங்களேன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, தன்னுடைய மகள்கள் 3 பேருமே பாத்தீங்க அப்படின்னா கிழிஞ்ச சட்டை அணிஞ்சு தன் வீட்டுக்காரருக்கு கால்ல பாத்தீங்க அப்படின்னா கால் கழுவிட்டு இருக்காங்க. ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி வேதனையா இருக்கு, பார்க்க பிச்சைக்காரிங்க மாதிரி இருக்காங்க. என்னது, தன் மகள்கள் நம்ம வீட்டுல இருந்தா கூட 2 வேளை சாப்பாடு போட்டு நம்ம நல்லா தானே வச்சிருந்தோம், இந்த அரண்மனைக்கு வந்து நம்ம மகள் பிச்சைக்காரி மாதிரி இருக்காங்க, அது மட்டும் இல்லாம ஒரு வேலைக்காரி மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறா, வேதனையோட கத்துறா. என் பிள்ளை நிலைமை ஏன் இப்படி இருக்குன்னு சொல்றாங்க. அந்த பிள்ளைங்க இவங்களை பார்த்த உடனே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழறாங்க. வருத்தப்படாதீங்க, நான் வந்துட்டு உங்களை காப்பாத்த நான் வந்துட்டேன், நம்ம இந்த வீட்டு விட்டு போயிடலாம், நீங்க இப்படி வேலைக்காரி மாதிரி இருக்கிறதுக்காக நான் உங்களை கல்யாணம் பண்ணி வச்சேன், நீங்க நல்ல வாழ்க்கை வாழ்வீங்கன்னு தானே இந்த அரண்மனை கூட்டு வந்தேன். அந்த பணக்கார அம்மா சொன்னும் போதே எனக்கு சந்தேகம் ஏற்பட்டது, உங்க 3 பேரையும் தன் சொந்த மகள் போல பாத்துக்கிறேன்னாங்க, ஆனா இங்க வேலைக்காரி போல வச்சுட்டு இருக்காங்களே அப்படின்றாங்க. வருத்தப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க, ரொம்ப கோவப்பட்டுட்டே இருக்காங்க. அப்ப மகள்கள் 3 பேருமே சொல்றாங்க, அம்மா ஒரு நிமிஷம் இருங்கம்மா, நாங்க நல்லா தான் வாழறோம் அப்படின்றாங்க. ஏன் அப்படி எல்லாம் போய் சொல்றீங்க, நீங்க அம்மா கிட்ட போய் சொல்லணும் அவசியமே கிடையாது, நீங்க இங்க கஷ்டப்பட்டு வாழ்றதுக்கு நீங்க அம்மாவுக்கு பொண்ணாவே வந்துடலாம்னு சொல்லிட்டு ஒரே அம்மைய கோவமா கத்திட்டே இருக்காங்க. அப்ப அந்த மகள் சொல்றாங்க, அம்மா நாங்க 3 பேருமே நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், மறுபடியும் என்கிட்ட போய் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா பேசுறேன் அம்மையா. அப்ப மகள்கள் ஒருத்தி என்ன பண்றா, அம்மா தண்ணி கொடுங்க, தண்ணி குடிச்சு போய் பேசுங்க அப்படின்னாங்க. உன் மாமியாரை பார்க்கணும்னு சொல்லிட்டு போறாங்க. என் 3 மகள்களும் உங்க மகள் போல பாக்குறேன்னு சொல்லிட்டு இப்படி வேலைக்காரி மாதிரி நடத்துறீங்களே, உண்மையாவே உங்க மகன் தானே இல்ல 3 பேருமே வேலைக்காரங்களா, இந்த வேலைக்காரங்களை கல்யாணம் பண்ணி வைக்கதான் என் மகளை வந்து பெண் கேட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா பேசுறா. இல்ல நான் உங்க மகள்கள் நல்லா தான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த பணக்கார அம்மா சொல்றாங்க. பணக்கார அம்மா சொல்லும் போது அப்ப இன்னும் அம்மையா கோவருது. ஆமா நீங்க ரொம்ப அழகா பாத்துக்கிறதா நான் இன்னைக்கு பார்த்தேன், என் மகள்களை பிச்சைக்காரி போல இப்படி இருக்காங்க, என் வீட்டுல இருக்கும்போது கூட கிழிஞ்ச ஆடையெல்லாம் அணிஞ்சது கிடையாது, ஆனா அவங்க கிழிஞ்ச ஆடை அணிஞ்சு இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றாங்க. நான் சொல்றதை கேளுங்க, நீங்க சொல்றது நான் எதையும் கேட்க விரும்பல, என் மகளை நான் கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் மகள்கள் சொல்றாங்க, அம்மா நாங்க சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், ஒரு நிமிஷம் எங்க மாமியார் சொல்றதை கேளுங்கம்மா அப்படின்றாங்க. அப்புறம் அவங்க கோவத்துல அடிக்கிட்டு என்ன சொல்ல போறீங்களோ சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா சொல்றாங்க. அப்ப அந்த பணக்கார பெண் சொல்றாங்க, நான் வந்து பிறக்கும் போதே பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் சொன்னாங்களே, அந்த மாதிரிதான் நான் ரொம்ப வசதி வாய்ப்போட பிறந்தேன், நான் வந்து ஒரு ஏழை பையனை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டேன், எங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருந்தது, ஏன்னா எல்லா சொத்துக்கும் நான் ஒருத்தியே தான் அதிபதி, அதனால எங்க ஏழை கணவருக்கு என்னோட எல்லா சொத்து எழுதி வச்சாங்க, நாங்க பணக்கார வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம், ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருந்தோம், எங்க சொந்தக்காரங்க நிறைய பேர் எங்க கூட வரணும்னு ஆசைப்பட்டாங்க, நான் அவ்வளவு செல்வ செழிப்பா வாழ்ந்துட்டு இருந்தேன், வாழ்க்கையில எந்த குறையுமே இல்லாம ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துல என்ன அப்படின்னா எனக்கு குழந்தை பிறக்கிறது கஷ்டமாச்சு. அப்ப அங்க பாபாஜி கிட்ட போய் கேட்டிருந்தேன், எனக்கு குழந்தையே பிறக்கலையே, நான் ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தேன். அப்போ உறவினர்கள் ஒரு சில பேர் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத நினைச்சு பிடிக்காம உங்களுக்கு மாந்திரிகம் செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னாங்க. கடவுளை நல்லபடியா நம்புங்க, நான் சொல்ற சில விஷயம் செய்யுங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி அந்த பாபாஜி சொன்ன மாதிரி சில விஷயம் செஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு குழந்தை கருவுற்று நல்லபடியா சந்தோஷமா இருந்தேன், மறுபடியும் நான் சந்தோஷமா வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சேன். அந்த கருவுல பாத்தீங்கன்னா எனக்கு 3 மகன்கள் பிறந்தாங்க. நாங்க 3 மகன்கள் பிறந்து செல்வத்திலையும் செழிப்பிலையும் செல்வத்திலாலும் எந்த பிரச்சனையும் இல்லாம நாங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா குழந்தைங்களுக்கு அடிக்கடி நோய்வாய்ப்பட ஆரம்பிச்சது. மறுபடியும் நான் அந்த பாபாஜி போய் பார்த்து என்னங்க பாபாஜி, நான் இப்பதான்
3 குழந்தைங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு பெற்றெடுத்தேன். ஆனா என் 3 குழந்தைங்களுக்குமே தொடர்ந்து நோய் வந்துட்டே இருக்கு. என்ன காரணம்னா உன் உறவினர்கள் மாந்திரிகத்தை இன்னும் அதிகமாக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அதனால தான் உன் குழந்தைகள் நோய் வாய்ப்படுறாங்க அப்படின்னாங்க. அது அப்ப நான் இதுல இருந்து விடுபட வாய்ப்பே இல்லையா அப்படின்றாங்க. அப்ப அந்த பாபாஜி சொல்றாரு, நீங்க இதுல இருந்து விடுபட வாய்ப்பு இருக்கு. உங்க மகன் திருமண வயசு வரைக்கும் ஆகணும், அது வரைக்கும் காத்துருங்க அப்படின்றாங்க. அப்ப எங்க 3 மகனுக்கு திருமண வயசு வந்துருச்சு. இன்னும் நோய்களால ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சாங்க. அவங்க 3 பேருக்குமே வலிப்புலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் பாபாஜியை போய் நான் சந்திச்சேன். பாபாஜி அவங்களுக்கு திருமண வயசு வந்துருச்சு, அந்த தீர்வை சொல்றேன்னு சொன்னீங்களே, எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பாபாஜியை போய் கேட்டேன். அந்த பாபாஜி சொன்னாரு, 3 பெண் வீட்டுல நீங்க வந்து பெண் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பெண்கள் நல்ல எண்ணத்தோட நல்ல குணத்தோட வரணும். அந்த மாதிரி பெண்ணை பார்த்து திருமணம் பண்ணுங்க. அந்த மாதிரி பெண்ணை பார்த்து திருமணம் பண்ணீங்க அப்படின்னா உங்க பிள்ளைங்க மாந்திரிகத்தால கஷ்டப்பட்ட நோயால சீக்கிரம் தீர்வு ஏற்படும். அது மட்டும் இல்லாம நான் நிறைய மந்திரம் சொல்றேன். அந்த மந்திரத்தால நிறைய ஒரு தண்ணி வச்சுக்கோங்க. அந்த மந்திரத்தை சொல்லுங்க, தினந்தோறும் சொல்லுங்க. அமாவாசை 14வது நாள் அன்னைக்கு என்ன பண்ணுங்க, காலைல ஊற்றி இந்த தண்ணியை ஊற்றி கழுவ சொல்லுங்க. கழுவிட்டீங்கன்னா அவங்களால அந்த மாந்திரிக பிடியில இருந்து வெளில வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாபாஜி அந்த பணக்கார பெண்ணுக்கு அறிவுரை சொல்றாரு. அதனால அந்த பணக்கார பெண் என்ன பண்றாங்க, ஒரே வீட்லயே 3 பெண்களை பாக்குறாரு. உங்க வீட்டுல தான் 3 ஏழை பெண் இருந்தாங்க, அதில் தான் நான் திருமணம் பண்ணேன். அமாவாசையை மட்டும் அன்னைக்கு மட்டும் இந்த மாதிரி கிழிந்த ஆடைகள் அணிஞ்சு, என் மகன்களும் கிழிந்த ஆடைகள் அணிஞ்சு இந்த மாதிரி செஞ்சாதான் அந்த நோய் அந்த மாந்திரத்துல இருந்து போக முடியும்னு சொன்னாங்க. அதனாலதான் நான் அப்படி செய்ய சொன்னேன். நீங்க அந்த காட்சியை தான் இப்ப நீங்க பாத்துட்டீங்க. அதனால நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க. உங்கள் மகள்களை நான் என் மகள்கள் போலதான் பாத்துட்டு இருக்கேன். நீங்க எந்த விதம் வருத்தமும் பட வேண்டாம். தயவுசெய்து நான் சொல்றதை கேளுங்க. நீங்க 6 மாசம் கழிச்சு உங்க மகள்களை நான் உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். எப்ப வேணாலும் உங்க மகள்கள் வந்து பாத்துட்டு போங்க. நீங்க இங்க வந்து இங்கேயே கூட இருந்துருங்க, நம்ம குடும்பம் கூட வாழலாம் அப்படின்னு சொல்றாங்க. அம்மையாக்கு இந்த கதையை கேட்ட உடனே ஒரு திருப்தி ஏற்படுது. நம்ம மகள்கள் கிட்ட கேட்டுக்கிறாங்க, உண்மையாவே நீங்க நல்லா வாழுறீங்களான்னா, ஆமாம்மா நாங்க நல்லா வாழறோம், எங்க கணவர்களும் எங்களை நல்லா பாத்துக்கிறாங்க, எங்க மாமியாரும் நல்லா பாத்துக்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே அம்மையாக்கு ஒரு திருப்தியா வருது. சரி, அம்மையா திருப்தியா என்ன பண்றா, அம்மையா வந்து போயிடுறா. மறுபடியும் மாசம் இந்த 14வது நாளுக்காக காத்துட்டு இருக்கா, தன் மகள்களை பாக்கறதுக்காக. இப்படியே காலம் போயிட்டே இருக்கு. 6 மாச காலமும் கடந்துருச்சு. மருமகன்கள் எல்லாருமே சரியாயிட்டாங்க. 3 பேருமே சரியாகிறாங்க. இந்த சரியான சந்தோஷம் அம்மையாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தன் மகள்கள் ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்க. தன் மகள்கள் ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கை வாழ்றத நினைச்சு அம்மையா ஒரே சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம தன் 3 மகள்களுமே கருவுற்றாங்க. பாட்டியாக போறன்னு ஒரு செய்தி சொல்றாங்க. அம்மையாக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு. நான் இவ்வளவு நாள் கடவுள் கிட்ட வேண்டதெல்லாம் எனக்கு வந்து நல்லபடியான கடவுள் அருள்பாலிச்சிருக்காரு. மனசளவுல நான் எந்த ஒரு துரோகமும் இல்லாம கடவுள் கிட்ட தினந்தோறும் வேண்டனேன். எனக்கு கடவுள் வந்து அந்த 3 குழந்தைங்களுக்குமே நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு அம்மையாக்கு ஒரே சந்தோஷம். அம்மையா தான் பாட்டி ஆகிறத நினைச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒரு காலகட்டத்துல இந்த 3 மகளை சுமையா நினைச்ச அம்மையா, நம்ம வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்டுமே, நம்மளோட பெண் பிள்ளைகளை நம்ம சுமையா நினைச்சிடக்கூடாது. பெண் பிள்ளையா இருந்தானே ஆண் பிள்ளையா இருந்தானே எந்த பிள்ளையுமே 2மே சமம் தான். பெரிய தப்பு பண்ணிட்டு நினைச்சு அம்மையா நினைச்சு வருத்தப்படுறாங்க. அம்மையா தான் பாட்டி ஆகிறத நினைச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த பணக்கார பெண்ணும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தான் பாட்டியாக போறத நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த பணக்காரர் பெண் அம்மையாவை வாங்க எங்களோடவே வந்து இருந்துருங்க, நீங்க ஏன் தனியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ வற்புறுத்தி கூப்பிடுறாங்க. ஏன்னா அம்மையாவுக்கு மகள்கள் வீட்டுல தங்குறதுல ஒரு பெரிய விருப்பம் இல்லை. அம்மையா வந்து சொல்றாங்க, இல்ல நான் அந்த வீட்லயே இருந்துக்குன்னு என் 3 மகளையும் வந்து நான் அடிக்கடி பாத்துக்கிறேன், பாத்துட்டு மட்டும் போறேன் அப்படின்றாங்க. அந்த ஏன்னா அந்த பணக்கார பெண் ரொம்ப வற்புறுத்துறாங்க, ஒன்னா இருந்தா நம்ம ஒரு குடும்பமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அம்மையாவுக்கு ஏதோ ஒரு சங்கடம் இருக்கு. பெண் பிள்ளை வீட்டுல போய் நம்ம போய் அந்த வீட்டுல போய் இருக்க கூடாதுன்னு நினைச்சு அவங்க தனித்தே வாழறாங்க. வயதான காலத்திலும் யாருக்கும் எந்த உபத்திரமும் தராம நம்ம தனியா வாழணும்னு நினைச்ச அம்மையாவை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறோம். அது இல்லாம அம்மையா தன் பெண் பிள்ளைகளை சுமையாவே நினைச்சு வருத்தப்படுறாங்க. பெண் பிள்ளையும் அம்மையாவும் நல்லாவே பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம இந்த பிள்ளைங்களை சுமையா நினைச்சோம், இந்த பிள்ளைங்க நம்மள ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு நினைச்சு அம்மையா ரொம்ப வருத்தப்பட்டு வேதனைப்படுறாங்க. கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறாங்க. இப்ப இந்த 3 பெண் பிள்ளைக்கும் நல்ல வாழ்க்கை அமைச்சதுக்கு இந்த கடவுள் தான் காரணம் சொல்லிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு தன் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா கிடக்குறாங்க அம்மையா. மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.